ப்ரோ கபடி சீசன் 11 நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு ரொம்பவே மோசமான சீசனாக தான் இருந்தது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தமிழ் தலாஸ் டீமால் ப்ளே பண்ண முடியல. பட் இந்த சீசனில் நம்ம டீமுக்கு நிறையவே விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த சீசனோட நம்பர் 1 டிஃபெண்ட் யூனிட் டீமாக இருக்கிறது நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான். ஹரியானா ஸ்டீலர்ஸ், புனேரி பல்டன், பட்னா பெரஸ் மாதிரியான டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ் தலாஸ் டீமோட டேக்கிள் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்பர் 1 டீமாக இருக்கிறதும் நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான். அண்ட் இந்த சீசனோட டிஃபெண்டர் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினதும் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட நிதேஷ்குமார் தான். அண்ட் அதே மாதிரி ப்ரோ கபடி சீசன் 11 ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் மட்டும்தான் 100க்கும் மேற்பட்ட ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்தார். அது நம்ம தமிழ் தலாஸ் டீமோட மொயின் சஃபாகி தான். அண்ட் அதே மாதிரி தமிழ் தலாஸ் டீமோட லெஃப்ட் கார்னர் பிளேயர்ஸான சாகில் குலியா, நிதேஷ்குமார் இந்த 2 பேருமே சேர்ந்து 110 பாயிண்ட்ஸ் அந்த சீசனில் எடுத்திருக்காங்க. அந்த பொசிஷனில் இருந்து சாகில் குலியா 13 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருந்தார். பட் அவருமே 31 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். நிதேஷ்குமார் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீசனோட டிஃபெண்டர் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினார். 79 பாயிண்ட்ஸ் இந்த சீசன் ஃபுல்லாக எடுத்திருக்காரு. ஸோ இப்படி நிறையவே சாதகமான விஷயங்கள்லாம் நம்ம டீமுக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதாவது இந்த சீசனில் நல்லா ப்ளே பண்ண ஒரு 5 பிளேயர்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களால தான் இவ்வளவுக்குள்ள சாதனைகள் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு வந்திருக்கு. ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னுக்குட்டி நம்ம கபடி ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 எல்லாருக்குமே நல்லபடி அமைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற கமெண்டாவது பண்ணுங்க எனக்காக. ஏன்னா இந்த வருஷத்தோட முதல் வீடியோவே இதுதான். ஸோ உங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணனா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பிளேயர் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட இளம் சிங்கக்குட்டி நம்ம நிதேஷ்குமார் தான். நிதேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேயருங்க. அவருக்கெல்லாம் அந்த லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் சான்ஸ் கிடச்சிருந்ததுன்னா மேபி ரொம்ப ஈஸியாகவே அந்த 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருப்பார். ஏன்னா 10க்கும் மேற்பட்ட மேட்சஸ் அவர் இன் பொசிஷன்லேயே தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் கேப்டன் சாகில் குலியா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். சாகில் குலியா கடந்த 3 சீசனாக தமிழ் தலாஸ் டீமுக்கு ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ண ஒரு பிளேயர். சாகருக்கு அப்புறம் தமிழ் தலாஸ் டீமோட பெஸ்ட் பிளேயர்னால் அது சாகில் தான். அண்ட் இந்த சீசனும் தமிழ் தலாஸ் டீமோட கேப்டனாக இருந்தார். அண்ட் ஸ்டார்டிங்லேயுமே ரொம்ப நல்லா தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு 2 மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவானார். பட் இருந்தாலும் 13 மேட்ச்சில் 31 பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்திருந்தார். அவர் ஃபுல்லாக ப்ளே பண்ணாலுமே அவரே ஒரு 60 பாயிண்ட் 65 பாயிண்ட் எடுத்திருப்பார். பட் இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை இன் பொசிஷனில், கவர் பொசிஷனில், கிடைக்கிற பொசிஷனில் ப்ளே பண்ணி பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவரையே தூக்கி பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அந்த பொசிஷனில் வந்து ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் டிஃபெண்டர் ஆஃப் த சீசன்லாம் வாங்குறது உண்மையிலேயே வெறித்தனமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாகில் குலியா மாதிரியான ஒரு பிளேயரை தூக்கிட்டு அந்த லெஃப்ட்டுக்கான பொசிஷனுக்கு வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி. அண்ட் அதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ணி 50 பாயிண்ட்ஸ் எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் தலைவன் அசால்ட்டாக 77 பாயிண்ட் எடுத்து டிஃபெண்டர் ஆஃப் த சீசன்லாம் வாங்கிட்டாரு. உண்மையிலேயே இவர் ஒரு வெறித்தனமான டிஃபெண்டராக இருக்கார். கண்டிப்பாக ஃபியூச்சர் தமிழ் தலாஸ் டீமுக்கு இதை விடவும் பயங்கரமான சம்பவங்களை பண்ண அவருமே காத்துக்கிட்டு இருப்பார். ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற பிளேயர் நம்ம மொயின் சஃபாகி தான். மொயின் சஃபாகி தமிழ் தலாஸ் டீமோட ரைடிங் யூனிட்க்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரனே சொல்லலாம். இந்த மொயின் சஃபாகி மட்டும் இல்லைனா தமிழ் தலாஸ் டீம் எப்போவோ அந்த 12வது பொசிஷனில் துண்டு விரிச்சு படுத்துட்டு இது எங்களோட இடம்பா அப்படிங்கிற மாதிரி எப்போவோ அதை புக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி தமிழ் தலாஸ் டீம் அதில் பாதாளத்தில் தான் இருந்திருந்தாங்க. இதில் மொயின் சஃபாகி ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாமல் போயிருந்தாருன்னா இன்னுமே ரொம்ப மோசமாக இருக்கும் தமிழ் தலாஸ் டீமோட நிலைமை. இந்த சீசனில் தமிழ் தலாஸ் டீமுக்காக 100 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண ஒரே ஒரு பிளேயர் மொயின் சஃபாகி தான். அண்ட் அதே மாதிரி ப்ரோ கபடி சீசன் 11 ஒரு ஃபாரின் ரைடர் 100 பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா அதுவுமே நம்ம மொயின் சஃபாகி தான். மொயின் சஃபாகி கிட்ட நல்லாவே ஸ்கில்ஸ் இருக்குது, நல்லாவே டேலண்ட் இருக்குது, அண்ட் ஃபிட்னஸுமே நல்லா இருக்குது, ஹைட் இருக்குது, கிக்கு நல்லா பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு ரைடருக்கு தேவையான எல்லாமே அவர்கிட்ட பக்காவாக இருக்குது. அண்ட் இது அவரோட முதல் சீசன் தான். ஸோ இதனால் நம்ம ஒரு சில மிஸ்டேக்கை பார்த்துருப்போம். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக அடுத்த சீசன் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இன்னுமே ஒரு பெட்டரான ரைடராக வருவார். ஆல்ரெடி ஒரு பெஸ்ட்டான பிளேயர்ஸ் தான். பட் இவர்கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதை ஒரு 2-3 மாதம் அந்த ட்ரைனிங் செஷன்லேயே சரி பண்ணிடலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஈரான் டீம் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுமே இவருக்கு நிறையவே ட்ரைனிங் கொடுத்து ஒரு பெஸ்ட்டான பிளேயராக மாற்றிடுவாங்க. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் சீசன் என்ன மாதிரி சம்பவம் பண்ண போகிறாருன்னு. ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்க போகிற பிளேயர் நம்ம ஹிமான்ஷு யாதவ் தான். ஹிமான்ஷு யாதவ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேயர். மேபி அவரை முதல் போட்டியிலேருந்து கடைசி போட்டி வரைக்குமே இறக்கியிருந்தாங்கன்னா தமிழ் தலாஸ் டீம் எப்படியாவது தடுமாறியாவது இந்த பிளே ஆஃப்க்கு போயிருப்பாங்க. கடைசி நேரத்தில் உள்ள வந்து ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். பட் ஸ்டார்டிங்லேயுமே அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதாவது போட்டி இறக்கியிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் அவரால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறம் தான் இவரோட பொசிஷனில் நிதேஷ்குமாரை இறக்கி விட்டாங்க. நிதேஷ்குமார் சும்மா வெறித்தனமாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எந்த அளவுக்கு ப்ளே பண்ணார்னா சாகில் குலியாவே தூக்கி வெளியே போட்டார். அண்ட் சாகில் குலியாவுமே அந்த இடத்துல அவருமே முரட்டுத்தனமான பர்ஃபார்மன்ஸை அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். 13 மேட்ச்சில் 31 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. நிதேஷ்குமார் அண்ட் நம்ம அமீர் ஹுசைன் பஸ்தாமி இந்த 2 பிளேயருக்கு அப்புறம் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்தது சாகில் குலியா தான். ஸோ அப்படி இந்த 2 பிளேயருமே அந்த லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் வளைச்சி போட்டி போட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்ப மூணாவதாக இருக்கிற ஹிமான்ஷு யாதவுக்கு அந்த பொசிஷனில் பெருசாக சான்ஸ் கிடைக்கல.
அண்ட் போக போக சாகில் குலியாவுமே கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிட்டாரு, கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் சீசன் முடிகிற சமயங்களில் தான் இவருக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அண்ட் அந்த சமயம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு தமிழ் தலாஸ் டீமுக்கு சும்மா முரட்டு சம்பவத்தை பண்ணார் சீசன் முடிகிறப்ப. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பிளேயரையும் நெக்ஸ்ட் சீசன் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்காக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங் இது ரெண்டுத்துலேயுமே பக்காவாக ப்ளே பண்ணுறாரு. இதில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ரைடிங்கில் எக்கச்சக்கமான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இவர்கிட்ட இருந்து. சீசன் 9 நம்ம செமிஃபைனல் போனப்போ இவருமே இருந்தார். பட் என்ன பண்ணுவார்னா, டேக்கில் தான் அதிகமான பாயிண்ட் எடுப்பார். ரைடுக்கு போவார், அப்பப்போ பாயிண்ட்ஸ் வரும். பட் ரெகுலராக இவர்கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் வராது. பட் இப்போ ரெகுலர் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஓகே, நம்ம நாலாவதாக பார்க்க போகிற பிளேயர் நம்ம அமீர் ஹுசைன் பஸ்தாமி தான். பஸ்தாமியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேயருங்க. அவர்கிட்ட எக்கச்சக்கமான டேலண்ட் இருக்குது. பட் என்ன ஒன்று, கொஞ்சம் அவசரம் கொடுக்க. தலைவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்பப்போ அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி பல மேட்ச் தோக்க வைப்பார். பல மேட்சஸ் இல்லைங்க, ஒரு சில மேட்சஸ் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணார். பட் மற்ற மேட்சஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வெறித்தனமாக ப்ளே பண்ணியிருந்தார். 51 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காருங்க. 51 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. பல டீம்ஸோட மெயின் டிஃபெண்டர்ஸே இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பட் அமீர் ஹுசைன் பஸ்தாமி தமிழ் தலாஸ் டீமில் சாகராத்திக்கு ஒரு பேக்கப் பிளேயராக தான் உள்ளே வந்தார். இந்த டீமோட மெயின் ரைட் கார்னர் டிஃபெண்டர் சாகராத்தி. அவருக்கு முதல் போட்டியிலே இன்ஜுரி ஆகிடுச்சு. வேறு வழி இல்லாமல் பேக்கப் பிளேயராக இருக்கிற அமீர் ஹுசைன் பஸ்தாமி தான் கடைசி போட்டி வரைக்குமே கண்டினியூ பண்ணாங்க. அவர் ஓகேவாக ப்ளே பண்ணாலே அது தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான். பட் இருந்தாலும் அவர் பிரமாதமாக ப்ளே பண்ணி 51 பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த பொசிஷனை அவர் காப்பாற்றிக்கிட்டாரு. பட் இருந்தாலும் ஒரு சில மேட்சஸில் சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செஞ்சுது. சாகராத்தி இடத்த நிரப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது யாராலையுமே நிரப்ப முடியாது அப்படிங்கிறத ஒரு உண்மை. இவர் நல்லா பண்ணிட்டாரு. பட் இந்த இடத்துல சாகர் இருந்திருந்தாருன்னா இதை விட அவர் பெட்டராக பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இவர் 50 பாயிண்ட் எடுத்திருக்காரு. பட் அவர் இருந்த 80 பாயிண்ட்ஸ் அவரால் எடுக்க முடியும். அதை யாராலையுமே நிரப்ப முடியாது. பட் இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தமிழ் தலாஸ் டீம் ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணுற ஒரு சிச்சுவேஷனில் இவ்வளோக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணி தமிழ் தலாஸ் டீம் எடுத்துகிட்டு வந்ததுலாம் வேறு லெவல். ஒரு டீம் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு கார்னர் பிளேஸ்லாம் நல்லா பண்ணுறது ரொம்பவே ஈஸி. பட் ஒரு டீம் ரொம்ப ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணுறாங்க, அந்த டீமுக்கு எதுவுமே சரியாக அமையலை அப்படிங்கிறப்பெல்லாம் அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் அவங்க எடுக்கிற 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்டுமே கீ பாயிண்ட்ஸாக இருக்கும். பட் இவர் 51 பாயிண்ட்ஸ் எடுத்தார். உண்மையிலே வெறித்தனம். ஓகே, நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற பிளேயர். இந்த பொசிஷனுக்கு நம்ம நிறையவே பிளேயர்ஸை வைக்கலாம். நரேந்தர் கண்டோலா 13 மேட்ச்சில் 81 பாயிண்ட்ஸ் எடுத்தார். அண்ட் மாசான முத்துமே வந்த ஒரு மேட்ச்லேயுமே பட்டையை கிளப்பிட்டு போனார். விஷால் சேகலுமே கொடுத்த வாய்ப்பு ஒரு அளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பட் எனக்கு இந்த பொசிஷனில் ஒரு பிளேயரை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. யாருன்னா ஆஷிஷை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் அவருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல. அதாவது இறக்குவாங்க, ஒரு மேட்ச் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னா அவரை தூக்கி வெளியே உட்கார வச்சுட்டு அனுஜ் கவுடவை தூக்கிட்டு வந்து உள்ளே வந்து ப்ளே பண்ண வச்சுருவாங்க. இப்படி தான் ஒரு 12 மேட்ச் கிட்ட போயிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இவருக்கு கொஞ்சம் ரெகுலராக சான்சஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மேட்சஸ் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம நல்லாவே பார்த்தோம். இந்த சீசன் முடிகிற சமயங்களெல்லாம் அவர் உண்மையாலேயே வெறித்தனமாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. கிட்டத்தட்ட 14 மேட்சஸ் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. 25 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அந்த 14 மேட்ச்லேயுமே ஒரு 4 மேட்ச் உள்ளே வரதும் வெளியே போகிறதும் உள்ளே வரதும் வெளியே போகிறதுமாக தான் இருந்தது. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த சீசன் அந்த பர்ஃபார்மன்ஸில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது உண்மையாகவே நோட்டபுளாக இருந்தது. முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் தலாஸ் டீமோட சிச்சுவேஷன் ரொம்பவே பேடாக இருந்தது. அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர். ஆனால் இது தமிழ் தலாஸ் டீமோட மெயின் டீமுமே கிடையாது. ஏ டீம் எல்லாம் இன்ஜுரியாகி வெளியே போயிட்டாங்க. கொஞ்சம் பி டீம் தான் எல்லாம் சப்ஜுலேஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை உள்ளே தூக்கிட்டு வந்து இறக்கி விட்டாங்க. டீம் மோசமான சிச்சுவேஷனில் இருக்காங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டான பிளேயர்ஸாக வராங்களா, அதெல்லாம் வெறித்தனமான விஷயம் தான். ஸோ அதில் இந்த ஆஷிஷ் அப்படிங்கிற பிளேயருமே ஒரு நோட்டபுளான ஒரு பிளேயராக இருக்கார். ஸோ மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இவர் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. கம்பேரிட்டிவ்லி அனுஜ் கோடவை கம்பேர் பண்ணுறவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரோனக்கு கம்பேர் பண்ணுறப்பெல்லாம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ரோனக்கில் 9 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. அண்ட் அதே மாதிரி அனுஜ் கோடவுமே 12 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஸோ இவர் சூப்பராக ப்ளே பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமும் ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க. அதாவது நம்ம நரேந்தர் கண்டோலாலாம் ஃபுல் மேட்சுமே ப்ளே பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. அதுக்கு முன்னாடியும் ஒரு சில மேட்சஸ் சொதப்பினார். பட் எல்லா பிளேயர்ஸாலையுமே இந்த 22 மேட்சஸுமே பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட முடியாது. கொஞ்சம் சொதப்ப தான் செய்வாங்க. பட் அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவார். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நரேந்தர் கண்டோலாவோட பிகேஎல் சீசன் 10 பர்ஃபார்மன்ஸ் தான். நரேந்தர் கண்டோலாவுக்கு ஆரம்பம் ரொம்பவே மோசமாக இருந்தது. ரொம்பவே சொதப்பிட்டு இருந்தார். பட் ஆஷ்வன் குமார் அவர் மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ந்து அவரை புஷ் பண்ணி இறக்கிக்கிட்டே இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் சீசன் முடிகிறப்ப எடுத்து பார்த்தோன்னா மனுஷன் 190 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டார். ஸோ அதே மாதிரி தான் இந்த சீசனுமே அவருக்கு ஒரு சின்ன சர்க்கிள் வந்தது. அண்ட் அந்த சர்க்கிளோட இன்ஜுரியுமே வந்து அவரை மொத்தமாக முடிச்சு விட்டு போயிருச்சு. மேபி சான்ஸ் கிடச்சிருந்ததுன்னா இன்ஜுரி இல்லாமல் கண்டிப்பாக சீசன் 10ல் கொடுத்த கம்பேக் மாதிரி இந்த சீசனுமே கொடுத்துருப்பாரு. அவருமே ஒரு 83 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. சாரிங்க, 83 கிடையாது, 88 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அதில் 13 மேட்ச் மட்டும்தான் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த 13லேயும் ஒரு 2-3 மேட்சஸ் உள்ளே வரதும் வெளியே போகிறதுமாக தான் இருந்தது. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக அடுத்த 2 சீசனுக்கு இருப்பார். ஏன்னா அவரை ரீட்டைன் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு எந்த பிளேயர் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது? அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.